ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி. சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான சப்ஜி, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கரில் ஜலம் விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துடலாம். இந்த பாருங்க, கேரட் போடுறேன். ஒரு கேரட் திருத்தி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸு, பச்சை பட்டாணி, ஒரு 4 உருளைக்கிழங்கு திருத்தி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இது வேகட்டும். 4 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். 4 விசில் விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, குக்கரில் காய்கறிலாம் வெந்தெடுத்து இப்போ குக்கரில் எண்ணெயை விட்டு சோம்பு தாளிச்சிருக்கேன். சோம்பு தாளிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்க்குறேன். அப்போ தான் இந்த பச்சை வாசனை போட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கின்றேன். இப்போ இதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் திருப்பி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கின்றலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு, காரப்பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் போடலாம். இந்த பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இது போட்டோம் இல்லையா? இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மஞ்சள் பொடி சேர்க்குறேன். காரப்பொடி நம்ம வேக வச்சுக்கிற காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த காரப்பொடி போடும். இப்போ உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி சேர்த்தாச்சு இல்லையா? குக்கரில் வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு 4-5 உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா? அது எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுற வேண்டியதுதான். இந்த பாருங்க, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு நல்லா தோலை எடுத்துகிட்டு மசிய வச்சு இதோடு கலந்துருக்கோம் இல்லையா? உப்பு, காரம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ மேலாக பச்சை கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது பாருங்க, கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் போட்டு இதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான சப்ஜி ரெடி ஆகிடுது. இது ஆல்மோஸ்ட் பாவ் பாஜி மாதிரியே இருக்கும். அதில் தக்காளி சேர்ப்போம். இதில் தக்காளி சேர்க்காம பொட்டேட்டோ பாஜியாக பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.